அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் 26ஆம் தேதி, அதாவது புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. நவமி திதி 12:26 வரை, அதற்கு மேல் தசமி திதி. புனர்பூச நட்சத்திரம். ராகுகாலம் மத்தியானம் 1:00 3 வரை. யமகண்டம் காலையில் 6 7:30 வரை. நல்ல நேரம் 10:45 11:45 வரை. சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அணிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சள், கோல்டு, பிஸ்கட்டு கலர். தவிர்க்க வேண்டியது பிங்க் கலர். அடுத்தால நீங்கள் சாப்பிட வேண்டியது இந்த கேசரி ஸ்வீட்டு, வாழைப்பழம், அந்த மாதிரிப்பட்ட பொருட்களை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்பொழுது நம்ம யோகம் பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா, ஜோதிட பாரத்தில். இன்றைக்கி ஒரு 2 யோகங்களை பற்றி பார்க்கலாம். அதில் ஒன்று கேதார யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ராசியில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கிரகங்களானால் கூட பரவாயில்ல, 4 கிரகங்கள் சேர்ந்து தங்கி அது லக்னமாகவும் இருந்தால் அதுக்கு கேதார யோகம்னு பேர். அதாவது அந்த கேதார யோகம் அமைய பெற்ற ஜாதகங்கள் பெரிய நிலச்சுவந்தர்கள் உடையதாகவும், கால்நடைகள் அதிகம் வைத்திருப்பவர்களுடையதாகவும், அன்பும் தயாள குணமும் உள்ளவர்களாகவும், சுக வாழ்க்கை வாழ்பவர்களுக்குடையதாகவும் இருக்கும். அப்போ கேதார யோகம் நல்ல யோகம்தான். எந்த ராசியிலாலும் சரி, எந்த கிரகத்திலும் சரி 4 சேர்ந்து தங்கியிருக்கணும். அது லக்கணமாகவும் இருக்க வேண்டும். அடுத்து பத்மயோகம். லக்கணத்துக்கு 9ஆம் வீட்டில் சந்திரனோட சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும், அல்லது 9ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனாகவும் அவனே அந்த வீட்டில் தங்கியிருப்பவனாகவும் இருந்தால் அவருக்கு பத்மயோகம்ங்கிற யோகம் கிடைக்கும். அந்த யோகம் கிடைத்தவர்கள் அரசியலில் புகழுடன் விளங்குவார்கள், அரச போகத்துடன் வாழ்வார்கள், சமூகத்தில் அனைவராலும் பாராட்டப்படுவார்கள். ஸோ நல்ல ஜாதகத்துக்கு ஒரு விளக்கம் ஒரு உதாரணம் பத்மயோகம் உடையவருடைய ஜாதகம்தான். நண்பர்களே, இப்பொழுது ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது. பொருள் சேர்க்கை, நண்பர்களுடன் பிரயாணம், பிரயாணத்தினால் அனுகூலம் ஆகியவை உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாய் இருக்கிறது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கின்றன. அடுத்து ரிஷபராசி. நண்பர்கள் உறவினர்கள் உதவி கிடைக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். வாக்குவாதத்தை கூட குறைத்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவு மட்டும் சந்தோஷமாகவே இருக்கிறது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது, பட் பிரச்சனை இல்லை, கண்ட்ரோலில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து மிதுன ராசி. கடன் சற்று அதிகமாகிறது. வேலையில் பெரிய அளவில் முன்னேற்றமோ பிரச்சனைகளோ இல்லாமல் செல்கின்றது. நண்பர்கள் உறவினர்களிடம் இன்று உதவிகள் கிடைக்கின்றன. ட்ரேடிங்கில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் தெரிகிறது. அடுத்து கடகராசி. கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புள்ளது. எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளிடம் பிரச்சனை உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு சொல்லிக்கொள்ளும்படி இல்லை, ஆனால் மக்களால் பணவரமும் மன மகிழ்ச்சியும் உண்டாகின்றது. அடுத்து சிம்மராசி. வீடு, வாகனம், நிலம் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங்கில் நல்ல ஆதாயம் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு சுமூகமாகவே இருக்கிறது. குடும்பத்தில் சுபகாரியம் ஒன்று நடக்கப் போகிறது. பகைவர்களின் தொல்லை குறைகிறது. அடுத்து கன்னியாராசி. எதிர்பாராத பொருள் வரவு உண்டாகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் போன்றவற்றில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. நிறைந்த மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகின்றன. மனைவி மூலம் மகிழ்ச்சி, பணவரவு, கிடைக்கின்றன. பணம் ஃபைனான்ஸ் ரொட்டேஷன்
திருப்திகரமாகவே இருக்கிறது. அடுத்து துளாராசி. ஆரோக்கியத்தில் வந்து சின்ன பிரச்சனை தென்பட்டாலும் மனம் வந்து அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. கணவன் மனைவி உறவு நன்றாகத்தான் செல்கின்றது. வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களும் உறவினர்களும் கூட உதவியாகவே இருக்கின்றனர். அடுத்து விருச்சிக ராசி. 8ல் செவ்வாய் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. அது அடுத்தால பற்றாக்குறைக்கு அர்த்தாஷ்டம சனி கூட நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் வந்து ஆயுதங்களால் சின்ன சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உஷ்ண சம்பந்தப்பட்ட வாயு சம்பந்தப்பட்ட ரோகங்கள், சிறு சிறு விபத்துக்கள் இவை வந்து நமக்கு நெகட்டிவான ஒரு சான்ஸாக தெரிகிறது. கடவுளிடம் சரணடைவதும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வதனும் பேச்சை குறைத்து கொள்வதன் மூலமும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு விடலாம். அடுத்து தனுசு ராசி. மன அமைதிக்கு கொஞ்சம் பங்கம் உண்டாகிறது. கணவன் மனைவி தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்கிறீர்கள். வயிற்றுக்கோளாறு, கண்ணில் உள்ள பிரச்சனை ஆகியவை தொந்தரவு தருகின்றது. முருகரிடம் சரணடைய பிரச்சனைகள் குறைத்து போகும். அடுத்து மகர ராசி. பொருள், நிலம், வாகன சேர்க்கை உண்டாகின்றது. விரோதிகளும் நண்பர்களாக மாறிவிடுகிறார்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. வீட்டு வாடகை, நில குத்துகை, பணம் வந்து கரெக்டாக வந்து சேர்ந்து விடுகிறது. மனம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. அடுத்து கும்பராசி. உடல்நிலையில் வந்து கொஞ்சம் பாதிப்பு தென்படுகிறது. பொருள் விரயம், மக்களால் வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவு, வீண் மனக்கவலை போன்றவை தொல்லை தருகின்றன. வீண் படிவாதத்தை விட்டுவிட்டு எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவு ஓரளவு பரவாயில்லாமல் செல்லும். அடுத்து மீனராசி. மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவு கூட சிறப்பாக சொல்வதற்கு இல்லை. பெற்றோர்கள் உடல்நிலை அல்லது உறவு பாதிக்கப்படலாம். ஆனால் அசையாத சொத்துக்களில் முதலீடு செய்ய, புதிய தொழில் தொடங்க வாய்ப்புள்ளது. கடவுள் அருள் புரிவார். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.